கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபியில் இன்ஜுரி லிஸ்ட் கம்மியாக இருந்தாலுமே ஃபார்ம் அவுட் லிஸ்ட் ஜாஸ்தி இருக்குது. இருந்தாலும் இந்த இன்ஜுரி லிஸ்ட்டில் மிகப்பெரிய ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஜார்ஜ் ஹேசல்வுட். அவர் இருந்தாலும் இல்லைனாலும் ஆர்சிபி என்ன பண்ண போகிறாங்க, இல்லாத பட்சத்துக்கு யார் ரிப்ளேஸ்மெண்ட்டாக வர போகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100% ஹேசல்வுட் ஃபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. 100% விளையாடுவார், விளையாட மாட்டார், ரெண்டுமே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் இதே மாதிரியான சுச்சுவேஷனில் ஏகப்பட்ட மூமெண்ட் நடந்திருக்கு ஹேசல்வுட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை வடிபட்டதுக்கப்புறம் மினிமம் 3 மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்திருக்காரு. ஹேசல்வுட்டுக்கு இதே பிரச்சனை தான். அவர் ஒரு செம்மையான ஒரு பவுலருங்க, கன் பவுலர். இன்னுமே அவருக்கு புகழ் கிடைச்சிருக்க வேண்டியது. அது கிடைக்காததுக்கு காரணமே இந்த இன்ஜுரி தான். அவருடைய ஃபிட்னஸ் ரொம்ப மோசம், ரொம்ப மோசமான ஃபிட்னஸ் இருக்கக்கூடிய நல்ல பவுலர் தான் ஹேசல்வுட். அதில் மாற்றமே கிடையாது. மேட்ச் வின்னிங் பவுலர் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் அவருடைய ரொம்ப மிக முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இன்ஜுரியிலேருந்து திரும்பி வராருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ கூட அந்த பழைய ஃபார்ம் அப்படிங்கிறத கொண்டு வருவார். அதுதான் ஹேசல்வுட். சரி ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ டிசம்பரில் வந்துட்டு டிசம்பர் 17 or 18 சரியா தெரியல. ஸோ அப்போ இன்ஜுரி ஆனார். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 2 months ஆக போகுது, 60 நாள் பக்கம் ஆக போகுது. ஸோ இந்த 60 நாளில் ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரான்னு கேட்டால் இம்ப்ரூவ் பண்ணல. ஏன்னா சாம்பியன்ஸ் ஆஃபிக்கு அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபிட்னஸ் ரொம்ப மோசம், இன்னொரு 1.5 மாதம் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னொரு 1.5 மாதம்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்சிபி கேம்பில் அவர் ஜாயின் பண்ணுவாரான்னு கேட்டால் கேள்விக்குறி. ஆர்சிபியோட ஓரிரு மேட்சஸ், முதல் மேட்சஸ் மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். அவர் 100% ஃபிட்டாகவே இருந்தாலும் 3 மேட்ச் அப்படிங்கிறத ஆட மாட்டாங்க. அவருக்கு பதிலாக நுவான் துஷாராவை எனக்கு தெரிஞ்சு இறக்கி விடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள் நினைக்கிறேன். சரி ஓகே, ஹேசல்வுட் வந்துட்டு ரூல்ட் அவுட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து ஒரு 9 மேட்ச் 10 மேட்ச் விளையாட முடியாது. ஸோ இதனால் ஐபிஎலுக்கே வரல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார் அப்படின்னா அவருக்கு பதிலாக இருக்கக்கூடிய ரிப்ளேஸ்மெண்ட் யார்? ஏகப்பட்ட மெசேஜ் இதை பற்றி தான் வந்திருந்தது. ஸ்காட் போலன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பெஸ்ட் ரிப்ளேஸ்மெண்ட் தான். பட் இருந்தாலும் அவர் அதுக்கு அக்ரி பண்ணுவாரா அப்படிங்கிறத கேள்வி. ஸ்காட் போலண்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைமில் செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் ஓடிஐ அது மட்டும் இல்லாமல் T20 பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த டெஸ்ட்னா அந்த ஒரு ஃபார்மெட்டுக்கு மட்டுமே வச்சு ஆஸ்திரேலியன் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். ஸோ இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியா, இந்தியா 2 பேருமே ஒரே மாதிரி தான். ஸோ டெஸ்ட்டுக்கு ஒரு டீமே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு டீமுங்கிற மாதிரி யார் யாருக்கு எந்தெந்த பிளேயிங் லெவனோ பிரித்து வச்சிருக்காங்க. அந்த ஃபார்மேட் மட்டும் தான் விளையாடுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஒரு பிளேயர் எல்லா விதமான ஃபார்மேட்லையுமே ஆடுறத பார்த்துருப்போம். ஸோ மெஜாரிட்டி கிட்டத்தட்ட இந்தியன் டீமில் 11 பேர்னா அந்த 11 பேரில் 7 இல்ல 8 பிளேயர் வந்துட்டு 3D பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 3 விதமான ஃபார்மேட்டுமே ஆடுவாங்க. மீதி ஒரு பிளேயர் புஜாரா மாதிரியான பிளேயர்ஸ் மட்டும்தான் இடையில இந்த டெஸ்ட்டுக்கு மற்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வந்து போவாங்க. ஸோ அதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போ வந்திருக்கு. ஸ்காட் போலன் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பவுலர் அப்படின்னா கூட இந்த T20 அவர் விளையாடுவாரானுங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஹேசல்வுட் இன்ஜுரி, பேட் கமின்ஸ் இன்ஜுரி, மிச்சல் ஸ்டார்க் இன்ஜுரிங்கிற மாதிரி எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. ஸோ அப்போ ஆஸ்திரேலியாவுக்கு யார் தான் பவுலர்னு யோசிக்கும் போது மேபி ஓடிஐயில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா ஸோ ஆர்சிபி ஒரு பக்காவான ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயராக பார்க்கலாம். இன்கேஸ் ஹேசல்வுட் வரல அப்படின்னா சரி ஓகே, ஹேசல்வுட்டுக்கு நாங்கள் ரிப்ளேஸ்மெண்ட்டே தேடலை, அவர் எப்போ வருவாரோ வரட்டும், இல்லை எங்களுக்கு அடுத்த சீசன் வந்தாலும் ஓகேன்னு ஆர்சிபி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நுவான் துஷாரா அவரை தான் எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அவரு புவி மட்டும்தான் வந்துட்டு ஃபாஸ்ட் bowling யூனிட்டில் கன்னு மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ரொமேரியோ ஷெப்பர்ட் இருக்காரு. ஸோ இன்னும் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு சொல்லலாம். பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் துஷாரா நல்ல ஒரு யாக்கர் அக்யூரசி வச்சிருப்பாரு. ஸோ இனிஷியல் மேட்சஸ் கொஞ்சம் ரன் போனாலுமே விக்கெட் டேக்கிங் பவுலராகவும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ புவிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கன் பவுலர் வேணும் அப்படின்னா துஷாராவை மட்டும்தான் நம்ம இறக்க முடியும். ஸோ ஹேசல்வுட் இல்லாத பட்சத்துக்கு ரிப்ளேஸ்மெண்ட் தேடல அப்படின்னா துஷாராவை கண்டிப்பாக அவரை தான் விளையாட வைப்பாங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. ஸோ ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்டார்ட் மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் சாம்பியன் ஆவாங்க போல. ஸோ அதே மாதிரி ஆர்சிபி ரஜத் பட்டிதர் தலைமையில் கோப்பையை வெல்லுமா வெல்லாதா? உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன? தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். அண்ட் ஹேசல்வுட்டுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் யார் கொண்டு வருவீங்க அப்படிங்கிறதையும் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட தொடர்ந்து நினைச்சிருங்க.